Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா இந்த annual exam அத 11th standard 12th standard annual exam எழுத போறீங்க. சோ இந்த annual examக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இல்லையா அந்த டேட்ஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுருக்கோம். ஏற்கனவே 12th standardல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 11th standardமே அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 11th standard chemistry அதுவும் ஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரி ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்கள் கம்மியா இருக்கும் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 days கேப் இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க 7 days கேப் இருக்கா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் 5 days or 4 days வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 3 days படிக்கலாம்னு நினைப்பீங்க. அப்படி படிச்சீங்கன்னா சென்டம் மார்க்ஸ் வாங்குறதும் சரி ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் வாங்குறதும் சரி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு மார்க்ஸ் இருந்தா தான் லைஃப். சோ அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரியே நான் இந்த ஷெட்யூல்ல வந்து டைம் நிறைய கொடுத்திருக்கேன் ரிலாக்ஸேஷனுக்கு. சண்டேனா ஹாஃப் டே மார்னிங் ஹாஃப் டே வந்து நான் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்திருக்கேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். சோ இந்த ஷெட்யூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே நல்ல காலேஜ் கிடைக்கும். சோ நம்ம ஷெட்யூல் போலாம். See 11th standard chemistry டேட் வந்து பாத்தீங்கன்னா 19/3/2020 ல இருந்து 25/3/2020. So இது for computer science students 7 days இல்லையா? So 19/3/2020 day 1 வருவோம். So ஏற்கனவே சொல்லிருப்போம் மத்தபடி நாட்கள் வந்து எல்லா ஷெட்யூல்லையுமே வந்து நான் மார்னிங் 5 o'clock எந்திரிக்க சொல்லுவேன். So இதுக்கு வந்து நீங்க மார்னிங் 5:30க்கு எந்திரிங்க இல்லையா? 5:30க்கு எந்திரிச்ச உடனே படிக்க வேணாம் 5:30. So இதுதான் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு தடவை தான் சொல்றேன். 5:30க்கு எந்திரிச்சு தண்ணி நிறைய குடிச்சிட்டு உங்களுடைய மார்னிங் யூட்டிலிட்டிஸ் காலை கடன்களை முடிக்கிறீங்க. 5:45 to 6 o'clock அந்த 15 minutes வந்து ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணுங்க. மாடிக்கு போங்க இல்ல நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்டனுக்கு போய் ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணி யோகாவோ ஆர் மெடிடேஷனோ பண்ணுங்க. மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல பிளஸிங்கா இருக்கும். நல்லா படிக்க முடியும். ஓகே நம்ம படிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து 6 o'clock. ஓகே சோ 6 to 8 am இந்த 2 hours வந்து லெசன் 1 சூஸ் பண்ணுங்க. கரெக்டா டைம் கொடுத்திருக்கோம். ஓகே சோ இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே So 6 to 8 am lesson 1, 8 to 9 am breakfast. பாருங்க breakfastக்கு 1 hour டைம் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அத்தனைக்கு நீங்க 6 o'clock தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இருந்தோம் 8 to 9 1 hour breakfast time. Clear? Then 9 to 12:30 am lesson 2. So இதுக்கிட்டல பிரேக் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes 10 minutes ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல்ல போட்டுருக்கோம். சோ இது நிறைய எழுத வேண்டிய இருக்குங்கிறதுக்காக தான் வந்து அந்த பிரேக் டைம் வந்து இடையில வந்து சின்ன சின்ன பிரேக்கை மென்ஷன் பண்ணல. சோ நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நீங்க தண்ணி பக்கத்துல வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் பக்கத்துல வச்சுட்டு நீங்க படிங்க. ஓகே சோ 9 to 12:30 am lesson 2 படிக்கிறீங்க. திருப்பி 12:30 to 1:30 pm 1 hour lunch break. Then 1:30 to 3:30 pm சோ இதுல வந்து 2 hours இருக்கு. lesson 3 முடிக்க முடியாது. சோ அதனால lesson 3 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கிறீங்க. இல்ல அந்த லெசனை ரெண்டா கட் பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த டைம்ல முடிங்க. Then 3:30 to 3:40 pm 10 minutes break. Then 3:40 to 5 pm lesson 3 ஓட ரிமைனிங் பார்ட் செகண்ட் பார்ட் முடிக்கிறீங்க. Then 5 to 6 pm 1 hour sports. பொதுவா 1 hour sportsனா அந்த 1 hour முடிச்சோன்னு படிக்க சொல்லுவேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 1 hour sports அதுக்கு அப்புறம் 6 to 6:30 half an hour tea break. அழகா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பேரண்ட்ஸோட ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசி அந்த half an hourல ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. ஓகே Then 6:30 to 8 pm book back 1 marks பாக்குறீங்க. இந்த லெசன்ஸோட book back 1 marks பாக்குறீங்க. 8 to 9 pm இங்கேயும் பாருங்க 1 hour dinner. பாருங்க அப்ப உங்களுக்கு எவ்வளவு டைம் ரிலாக்ஸ் பண்றது கொடுத்திருக்கேன். So 8 to 9 pm dinner. Then 9 to 10 pm inside அதாவது creative 1 marks இல்லையா? சிந்திக்க கூடிய அந்த அளவு creative 1 marks வந்து நீங்க பாக்குறீங்க. So இது வந்து day 1 முடிஞ்சு 10 o'clock தூங்க போயிருங்க. என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய ஷெட்யூல்ல சொல்லியிருக்கேன். சோ டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. சோ திருப்பி 23/2020 day 2 6 to 8 am அதே மாதிரி தான் 5:30க்கு எந்திரிக்கணும். பட் படிக்க ஆரம்பிக்கிறது 6 இல்லையா? 6 to 8 am problems of the lessons 1 2 3 ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் உடைய கணக்குகள் அதாவது ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? சோ அத வந்து இந்த சம பாக்குறீங்க. ஓகே மார்னிங் ஃப்ரெஷ்ஷா 2 hours தாராளமா போதும். திருப்பி 8 to 9 am 1 hour breakfast time. 9 to 12 வந்து பாத்தீங்கன்னா லெசன் 4 பாக்குறீங்க. 12 to 1 pm நமக்கு லஞ்ச் பிரேக் 1 hour. 1 to 5 pm லெசன் 6 பாக்குறீங்க. Then 5 to 6 pm நமக்கு ஸ்போர்ட்ஸ் 1 hour. அதுக்கு அப்புறம் பிரேக் வேற கொடுத்திருக்கேன் 6 to 6:30 pm tea break. Then 6:30 to 8 pm lesson 5 முடிக்க முடியாது. சோ அந்த டைமுக்குள்ள சோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ட முடிக்கிறீங்க. 8 to 9 pm 1 hour dinner.
திருப்பி 9 to 10 pm இந்த 5th lesson உடைய second part I mean remaining portion முடிக்கிறீங்க திருப்பி 10 o'clock தூங்க போறீங்க ஓகே திருப்பி day 3 க்கு வருவோம் 21/3/2020 Saturday 6 to 8 am காலையில 2 hours 6 to 8 1 marks பாக்குறீங்க inside 1 marks இந்த lessons ஓட inside 1 marks பாக்குறீங்க திருப்பி 8 to 9 am வந்து breakfast உங்களுக்கு ஓகே திருப்பி 9 to 12:30 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 11 12 12:30 3.5 hours இருக்கு lesson 7 வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க எழுதி பாருங்க ரிவிஷன்னா எழுதி பார்க்கணும் ஓகே then 12:30 to 1:30 pm 1 hour lunch break திருப்பி 1:30 to 5 pm lesson 8 தரமா முடிக்கிறீங்க 5 to 6 pm 1 hour உங்களுக்கு sports then 6 to 6:30 pm half an hour tea break then 6:30 to 8 pm inside 1 marks அதாவது 7th 8th lesson உடைய inside 1 marks எப்படி படிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சென்டம் எடுக்கிறது ஆவரேஜ் மார்க்ஸ் எடுக்கணும்னா லெசனை லைன் பை லைனா ரீட் பண்ணணும் அப்பதான் 1 marks ஃபுல்லா கிடைக்கும் திருப்பி 8 to 9 pm 1 hour dinner திருப்பி 9 to 10 pm problems or incomplete portion அன்னைக்கு நாள் வந்து படிச்சதுல அந்த லெசன்ஸ்ல வந்து incomplete portion இருந்தா அத பாருங்க இல்லனா problems அந்த லெசன்ஸ்ல இருக்க problems கணக்குகளை வந்து பாக்குறீங்க ஓகே திருப்பி 22/3/2020 day 4 Sunday Sunday கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைப்பீங்க சர்ச்சுக்கு போறாங்க சர்ச் போவாங்க கோயில் போறாங்க சோ அதனால மார்னிங் இந்த ஆஃப் டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஓகேவா சோ அப்ப மார்னிங் செஷன் ஃப்ரீ திருப்பி ஆஃப்டர்நூன் 12 to 1 pm வந்து உங்களுக்கு லஞ்ச் டைம் அப்ப நீ படிக்க உட்கார்றது 1 o'clock தான் உட்கார்ந்திருக்கீங்க ஓகேவா சோ ஓகே சோ 1 to 5 pm lesson 10 சூஸ் பண்றீங்க then 5 to 6 pm sports then 6 to 6:30 pm tea break then 6:30 to 8 pm lesson 9 ஓட first part முடிக்கிறீங்க ஓகே திருப்பி 8 to 9 dinner then 9 to 10 pm the 1 hour வந்து lesson 9 ஓட remaining part ரிவைஸ் பண்ணி முடிக்கிறீங்க second part ஓகே திருப்பி day 5 23/3/2020 Monday 6 to 8 am காலையில 2 6 to 8 வந்து inside 1 mark இதோட lessons எந்த lessons அப்படினா lessons 9 and 10 then 8 to 9 am 1 hour breakfast then 9 to 12 am இல்ல 10 11 12 3 hours இருக்கு lesson 11 நல்லா ரிவைஸ் பண்ணுங்க எழுதி பாருங்க important lesson 12 to 1 pm lunch break then 1 to 3 pm lesson 12 இல்ல சோ 2 hours இருக்கு தாராளமா போதும் the next 3 to 5 pm lesson 13 உடைய first part பெரிய lesson சோ அதனால lesson 13 உடைய first part ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க lesson 13 first part வந்து 3 to 5 pm then 5 to 6 pm sports then 6 to 6:30 pm half an hour tea break then 6:30 to 8 pm lesson 13 உடைய second part then 8 to 9 pm dinner then 9 to 10 pm inside 1 marks எதோட inside 1 marks 11 12 and 13 ஓகேவா சோ இங்க மட்டும் தான் லெசனை மாத்தி இருக்கு ஒரு லெசன் இங்க 6 இங்க 5 ஏன்னா இங்க 4 hours கண்டினியூஸ் கிடைக்கிறதால தான் 6th லெசன் அது கொஞ்சம் பெரிய லெசன் ஆனா 5th லெசனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 1.5 hour இங்க ஒரு 1 hour 2.5 hours போதும் சோ அதனால தான் 5th லெசன் இங்க மாத்தி அங்க 6 போட்டுருக்கோம் இந்த கண்டினியூஷன்லாம் இருக்காது சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இதோட டே 5 முடிஞ்சிச்சு இனி நம்ம பார்க்க போறது டே 6 24/3/2020 டே 6 இல்லையா மார்னிங் 6 to 8 am 2 hours வந்து ப்ராப்ளம்ஸ் எந்த லெசனுடைய ப்ராப்ளம்ஸ் கணக்குல பாக்குறீங்க 11 12 13 11 12 13th லெசன்ஸோட ப்ராப்ளம்ஸ் அப்புறம் 8 to 9 am 1 hour breakfast திருப்பி 9 to 12 am lesson 14 உடைய first part பெரிய lesson அதனால first part முடிக்கிறீங்க 12 to 1 pm நமக்கு lunch then 1 to 2 pm lesson 14 ஓட remaining part okay then 2 to 5 pm so இதுல ஒரு 3 hours இருக்கு 3 4 5 so lesson 15 தரவா முடிச்சிருங்க so இதோட 15 lessons over okay volume 1ல வந்து 7 lessons இல்லையா volume 2ல 8 lessons டோட்டலா 15 lessons முடிஞ்சிச்சு ஓகே திருப்பி 5 to 6 pm sports then 6 to 6:30 pm ஏற்கனவே சொன்ன மாதிரி tea break then 6:30 to 8 pm inside 1 marks இல்லையா லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க கிரியேட்டிவ் 1 marks பாருங்க lessons ஏதாவது எந்த lessons அப்படினா 49 15 then 8 to 9 pm வந்து dinner திருப்பி 9 to 10 pm problems of lessons 49 15 14 15 இந்த ரெண்டு லெசன்ஸோட கணக்கு இல்லையா ப்ராப்ளம்ஸ் பாக்குறீங்க சோ இதோட டே 6 முடிஞ்சு நம்ம போர்ஷன்ஸ் கவர் ஆயிருச்சு இனில டே 7 லாஸ்ட் நாள் இல்லையா எக்ஸாம் முந்தின நாள் 25/3/2020 டே 7 உடைய பிளான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 8 am
வால்யூம் 1 ஓட ப்ராப்ளம்ஸ். கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் கம்மியா தான் இருக்கும், சோ அத பாருங்க. சோ 8 to 9 am பிரேக்ஃபாஸ்ட், திருப்பி 9 to 12, சோ இங்க 10 11 12, இங்க 3 hours இருக்கு, இங்க ஒரு 2 hours கொடுத்திருக்கேன். வால்யூம் 1 ஓட ப்ராப்ளம்ஸ். ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் டைம் வந்து 1 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பி 12 to 1 pm லஞ்ச் பிரேக், then 1 to 5 pm வால்யூம் 2 ஓட ப்ராப்ளம்ஸ் பிளஸ் 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பி 5 to 6 pm ரெஸ்ட். அன்னைக்கு மட்டும் விளையாட வேண்டாம், ஏன்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு, எனர்ஜி ஃபுல்லா இதாயிரும். சோ 6 days கண்டினியூஸா படிச்சது வீணா போயிடும். சோ அதனால அன்னைக்கு 1 hour வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா half an hour ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? திருப்பி 6 to 8 pm இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் வால்யூம் 1. வால்யூம் 1ல வந்து ஏதாவது, அதாவது தொகுதி 1ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல இல்லையா, அதுல ஏதாவது இன்கம்ப்ளீட் போர்ஷன், முடிக்க முடியாத போர்ஷன் இருந்ததுன்னா அதை ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி 8 to 8:30 pm half an hour தான், இன்னைக்கு எக்ஸாம் வந்து நாள் இல்லையா, அதனால half an hour தான் டைம் இருக்கு, டின்னர். திருப்பி 8:30 to 10 pm, சோ இதுல ஒரு 1.5 hours இருக்கு. சோ இதுல இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் வால்யூம் 2, வால்யூம் 2 ஓட இன்கம்ப்ளீட் போர்ஷனை வந்து முடிச்சு முடியுங்க. ஓகேவா? சோ இத படிச்சு முடிங்க. அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாரோட ரீட் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? சோ ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.